students. Today we are going to see about law of equimarginal utility. Okay, this law of equimarginal utility is an extended version of law of diminishing marginal utility. தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே லா ஆஃப் டிஎம்யூவை, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியை குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படின்னு சொல்லுவோம். குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. ஓகேங்களா? ஸோ திஸ் லா இஸ் an extended version of the law of diminishing marginal utility. Why அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, this law of DMU is applicable only to a want of a single commodity. Okay, applicable to a want of a single commodity, but in reality wants are unlimited and these wants are to be satisfied. இந்த லா ஆஃப் டிஎம்யூ அப்படின்னு சொல்கிறது ஒரு கமாடிட்டிக்கு மட்டும்தான் பொருந்தும். பட் இன் ரியாலிட்டியில் நிறைய வாண்ட்ஸ், நிறைய தேவைகள் நமக்கு இருக்கிறதுனால அந்த லா ஆஃப் டிஎம்யூவை நம்ம ஒரு அடுத்த லெவலுக்காக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ் இருக்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம், இல்லை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றது மூலயமா நம்ம அனலைஸ் பண்ணுறோம். சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படின்றதன் மூலயமா. This law of equimarginal utility is also called as law of substitution, law of consumer equilibrium, and Gauss's second law, and the law of maximum satisfaction. So இந்த மாதிரி different types of namesலாம் நான் இந்த law of equimarginal utility நம்ம சொல்கிறோம். ஓகே, இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷலோட டெஃபினேஷன் இது. If a person has a thing which he can put it to a several use. If a person has a thing which he can put to several use, he will distribute it among the uses in such a way that it has the same marginal utility in all. Okay, for if he had a greater marginal utility in one use than another, he would gain by taking away some of the thing from the second and applying to the first. Okay, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மார்ஷல் நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை நம்ம மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? டு அப்டைன் ஏ மேக்ஸிமம் யூசேஜ் ஆஃப் த ப்ராடக்ட், இல்லை மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற மாதிரி. இஃப் சப்போஸ் அது நம்ம கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வி வில் கோ டு த ஃபர்தர் திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எங்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால், ஒரு ப்ராடக்ட்டில் நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட்டில் அதை நான் ட்ரை பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ இந்த கான்செப்ட் தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி வித் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், இல்லை மல்டிபிள் கான்செப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் மீன் பண்ணுறார். ஓகேங்களா? ஸோ நவ் இட் ஹேஸ் சம் அசம்ஷன்ஸ். ஸோ அக்கார்டிங் இன் எக்கனாமிக்ஸ் ஈச் அண்ட் எவரி லாஸ் இஸ் ஹேவிங் ஓன் அசம்ஷன்ஸ். ஓகே, இந்த லாஸ்க்கும் சில அசம்ஷன் இருக்குது. அந்த அசம்ஷன் பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? த கன்சியூமர் இஸ் ரேஷ்னல். த கன்சியூமர் இஸ் ரேஷ்னல். அவர் நான் கொஞ்சம் பகுத்தறிவாளராக இருக்கணும். In the sense that he wants to get maximum satisfaction. In the sense that he wants to get maximum. அவர் அதிகப்படியான திருப்தி அடையக்கூடிய மனநிலையில் அவர் இருக்கணும். எந்த பொருளை எப்படி பயன்படுத்தினா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜோடு இருக்கணும் அப்படின்றது இதோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன், த யூட்டிலிட்டி ஆஃப் ஈச் கமாடிட்டி இஸ் மெஷரபிள் இன் கார்டினல் நம்பர்ஸ். ஒவ்வொரு பொருளுக்கான அந்த அளவீடு யூஸ்ஃபுல்னஸை நம்ம கார்டினல் நம்பர்ஸ் மூலமாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, next one, the marginal utility of money remains constant. இந்த மணி அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், the income of the consumer is given. அந்த கன்சியூமரோட இன்கம் நமக்கு தெரியும். there is a perfect competition in the market.
there is a perfect competition in the market அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next one, the prices of commodities are given. The prices of the commodities are given and the law of DMU operates. இந்த லாவை பொறுத்த வரைக்கும் law of DMU operates அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, now இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். The law can be explained with the help of an example. ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கோம். Suppose a consumer wants to spend a limited income on apple and orange. You are உங்களுக்கு 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்கு, ஒன்று ஆப்பிள் ஒன்று ஆரஞ்சு. உங்களோட இன்கமில் அந்த 2 பொருளையும் நீங்கள் கன்சியூம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்கம். ஓகே, he said to be in equilibrium in only when he gets maximum satisfaction with the limited income. ஒரு குறிப்பிட்ட இன்கமில் அந்த 2 பொருளை கன்சியூம் பண்ணும்போது எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையிறார் அப்படின்றத நம்ம இதில் கவனிக்க போகிறோம். Therefore he will be in equilibrium when the marginal utility of apple by price of apple is equal to marginal utility of orange by the price of orange equal to k. The MU நம்ம k அப்படின்னு நம்ம நோட்டிஃபை பண்ணுறோம் இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் கான்செப்டை. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிளும் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்சும் அதோட ப்ரைஸுக்கு நேராக ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்ம கே அப்படின்னு நம்ம நோட்டிஃபை பண்ணி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் MU of A by MU of price of A by MU of orange by price of orange equal to K. Suppose given marginal utility is 50, the price of apple is 5, which is equal to marginal utility of orange which is 20, the price of apple is 4, so total equalized to 5. Okay, total equalized to 5. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மார்ஜினல் யூட்டிலிட்டி ஈக்குவலிபிரியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ marginal utility of apple orange which is equal to M அப்படின்னு சொல்லியிருக்கோம். constant marginal utility of money, K implies constant utility of money. Okay, the views of equilibrium, the law is also called a law of consumers equilibrium, law of consumers equilibrium. So in case MU of A with the price of A is less than MU of orange and MU of price of orange, he would transfer the money from apple to orange. மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆரஞ்சை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ என்னோடய இன்கம் மொத்தத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆரஞ்சுக்கு நான் மாற்றிடுவேன். அதே மாதிரி ஆரஞ்சுக்கான மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆப்பிளை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இன்கம் ஃபுல்லாக ஆப்பிளுக்கு நான் ட்ரைவேட் பண்ணிடுவேன். ஸோ எந்த பொருள் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குன்றதை நம்ம ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணலாம். இதை விட இது நல்லா இருக்குது, நம்ம ப்ரைஸ் கம்பேரிஷன் பண்ணுறது வேறு, பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் அப்படின்றது ஒன்று இருக்குது. சரியா, 10 ஆப்பிளுக்கும் அதே மாதிரி 20 ஆரஞ்சுக்கும் ஈக்குவலைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எதை கன்சியூம் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஒன்று பார்ப்போம். ஓகேங்களா, this process of substitution gives him maximum satisfaction both from apple and orange. Hence the law is called law of substitution. ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் ஆட்டிடியூடை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஹியர் ஒரு அனலைசிஸ் டேபிள் ஒன்று கொடுத்துருக்கு. லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு இங்கே யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி கொடுத்துருக்கு. ஓகே, 1 2 3 4 5 it is denoted, and apple total apple utility கொடுத்துருக்கு 25, ஒரு கமாடிட்டி 25, 45, 63, 78, 88, 92 அப்படின்ட்டு. அதே ஆரஞ்சுக்கு கொடுத்துருக்கு மார்ஜினல் யூட்டிலிட்டி, டோட்டல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இது இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றது ஆப்பிளுக்கானது, இது ஆப்பிள். ஓகே, இது ரெண்டும் ஆரஞ்சு. ஓகே, ஸோ இங்கே 15, 10, 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் இஸ் 30, 41, 49, 54, 58, 61. இதெல்லாம் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் டேபிள் தான்.
அதே மாதிரி மார்ஜினல் யூட்டிலிட்டியும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஓகே. ஸோ ஹியர் கம்ஸ் ஏ ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்ட். யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் கொடுத்துருக்கு, அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு கொடுத்துருக்கு. இதோட எம்யூ வந்து உங்களுக்கு வெர்டிக்கலில் கொடுத்துருக்கு ஒய் ஆக்சஸ்லாம், அதே மாதிரி ஆப்பிளும் கொடுத்துருக்கு. இது எம்யூஎஃப் ஆஃப் ஆரஞ்சு. இது தெர் இஸ் எ பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகே, ஏ லெவல், A2 லெவல், A3, A1 அப்படின்னு கொடுத்துருக்கு. B1, B2, B2 லெவல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த A1ம் B1 இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? திஸ் த டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். நமக்கு இங்கே எப்படி டயக்ராம் போடுறது அப்படின்றத பற்றிலாம் நமக்கு எந்த கான்செப்டும் கிடையாது. ஸோ யூ நீட் நாட் டு ஒரி அபவுட் தட் திங். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு இந்த 2.2 டேபிளுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கு. This law can be illustrated with the help of table. Let us assume that consumer has a given income 11. 11 ரூபா இன்கம் இருக்குது அப்படின்னா he wants to spend entire income on apple and orange. அந்த 11 ரூபாவை ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிருக்கு. The price of an apple and the price of orange is 1 rupee. ஓகே, 1 rupee கொடுத்துருக்கு. டோட்டல் இன்கம் 11. The consumer wants to attain maximum utility, he should give 6 units and 5 units of thing. So now according to that MU of A and P of A, the price, and MU of O and P of O, we are having the equilibrium 4/1. Okay, so A2, A3, B2, B3 lines have not been used to explain here, so you need not to worry about that. So A1 is an equilibrium state. So I inserted a diagrammatic illustration. X-axis represent the amount of money and Y-axis represent the marginal release of apple and orange respectively. Okay, so there is a criticism for this DMU extended version. In practice, utility cannot be measured only by felt. And we feel that thing. நம்மளால் உணர மட்டும்தான் முடியும், சரியா? நம்பரை மெஷர் பண்ண முடியாது. இந்த லா கேனாட் பி அப்ளை டு டியூரபிள் கூட்ஸ். இந்த லா டியூரபிள் கூட்ஸுக்கு அப்ளை ஆகாது அப்படின்ற ஒரு 2 கிரிட்டிசிசம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? Now we are moving on to the another topic, consumer surplus. What is consumer surplus? தமிழில் சொல்லணும் அப்படின்னா நுகர்வோர் உபரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்ப்ளஸ்னால் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். The concept of consumer surplus was originally introduced by the classical economists and later it was modified by Gibbons and Joux. Dupuit, okay, the French engineer economist in 1844. Okay, but the most refined form of concept of consumer surplus was given by Marshall. Okay, அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இல்லை அது ரீடிஃபைன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல். திஸ் கான்செப்ட் இஸ் கன்சியூமர் கான்செப்ட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஓகே, ஸோ தெர் இஸ் எ டெஃபினிஷன். இது ஒரு 5 மார்க் கொஷின், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவரி லா இஸ் belongs to 5 mark question. Okay, Alfred Marshall defines consumer surplus as the excess price which a person would be willing to pay a thing rather than go without the thing அப்படின்னு சொல்கிறார். Over that which actually does the pay in economic measure surplus satisfaction. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கார். அது என்னென்னா, ஒரு ப்ராடக்டோட விலை 10 ரூபா, ஆனால் எனக்கு அந்த ப்ராடக்ட் நீட் இருக்குது, நான் 100 ரூபா கூட கொடுத்து வாங்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஐ எம் ஹேவிங் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மணி. ஓகே, ஈவன் தோ த ப்ராடக்ட் வேல்யூ இஸ் லெஸ். ஓகே, எனக்கு தேவை அப்படின்னு இருக்கும்போது நான் அந்த எவ்வளோ கொடுத்து வேணும் அதை வாங்குறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே மெயின் ஆகும். ஓகேங்களா? பிகாஸ் it gives a maximum satisfaction surplus measure of surplus satisfaction. This concept is also work under some assumptions.
One is Marshall assumed that utility can be measured. Utility measure பண்ண முடியும். And the marginal use of money remains constant. Okay. And there is no substitute for the commodity of the question. The taste and preference of the consumer remains same. Utility of one commodity does not depend on other commodity. Okay, these are the 5 assumptions which we are going to take into consideration. Explanation. The concept of consumer surplus can be explained with an example. Suppose a consumer wants to buy an apple. He is willing to pay 4 rather than go without it, and it actually price is 2. ஆப்பிளோட விலை ஆக்சுவலாக 2 ரூபா தான், பட் ஆனால் அவர் 4 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஓகே, ஹென்ஸ் த கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் 2. Hence the consumer surplus is 2 because 4 minus 2 is 2. The consumer surplus is difference between the price that a consumer is willing to pay and what he actually pays. Okay, this is the definition of a formula. Okay, that is potential price minus actual. The consumer price surplus equal what a person is willing to pay minus what he actually pays, or potential price minus actual price. This is a 2-mark question, one of the most important question. Mathematically, consumer surplus equal to TU into TU minus P into Q. T under the total utility, P under the price, Q under the quantity. Okay, so now there is a illustration table. Willingness to pay or potential price is 6, actually is 2. Okay, for one commodity, the one apple, he is willing to pay 6 rupees, but actual price is 2. So here the consumer surplus is 4. For the 2 commodities, he is ready to pay 5 rupees. Actual price is 2 rupees. So 5 minus 2, 3. For third commodity, he is ready to pay 4, but actually is 2. Difference is 2. For fourth commodity, will to pay 3, actually is 2. So difference is 1. For fifth commodity, the willing is 2, actually is 2. So there is no consumer surplus. Okay, so therefore total 10. Okay, where TU is total utility, P is price, Q is the quantity of commodity. Okay, consumer is willing to pay rupees 6, 5, 4, 3, 2, 1 for purchasing successive units of apple. Hence he is willing to pay potential price, total utility 20 for apples, but he actually pays 10 for getting 5 apples. ஓகேங்களா, 5 ஆப்பிள் ஆக்சுவலாக 10 ரூபா தான் கொடுக்குறாரு, ஆனால் அவர் 20 ரூபா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்திருக்கார். ஸோ இதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி, T ஈக்குவல் டு P இன்ட்டு Q அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டோட்டல் யூட்டிலிட்டி இஸ் 20, ப்ரைஸ் இன்ட்டு Q அப்படின்ட்டு 2 into 5, ஸோ டோட்டல் difference is 10. The concept of consumer surplus can be explained with the diagram அப்படின்னு கொடுத்துருக்கோம். Okay, so here is a diagrammatic representation. So on the vertical y-axis price is mentioned, at the same time the quantity is demand mentioned in x-axis. Okay, இந்த பொசிஷன் வரும்போது TU ஈக்குவல் டு P இன்ட்டு Q, இந்த பொசிஷன் வரும்போது நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் மேக்ஸிமம் அட்டன் ஆகிருக்கும் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ x-axis shows the amount demanded, y-axis represents price, DD1 shows the utility which the consumer derives from the purchase of different amounts of commodity அப்படின்னு சொல்லுவோம். Okay, when price OP, the amount demanded is OQ. Okay,
ஓபியாக இருக்கும்போது the quantity demanded is ஓக்யூவாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பொசிஷன் ஓபியாக இருக்கும்போது quantity demanded is ஓக்யூவாக இருக்கும். ஓகே, ஸோ actual price is OPCQ. Actual price is OP, the point OP C and Q in the point. Okay, this is actual price. Okay, the OP into OQ இருக்கும். Potential price is ODCQ. This potential price is ODCQ. This potential price is ODCQ. Okay, so if you find the difference, we get the shaded area PDC. We get the shaded area PDC. Okay, in the PDC, in the shaded area தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. Criticism: utility cannot be measured because utility is subjective. Okay, utility cannot be measured. Marginal utility of money does not remains same. Okay, and potential price is internal. It might be known to the consumer himself. Okay, now next topic, law of demand. தமிழில் சொல்லணும்னா தேவை விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். One of the most important concept of economics. ஓகேங்களா. So law of demand, there are different definitions given by different authors. இதில் முக்கியமான டெஃபினேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ஷலோட டெஃபினேஷன். ஓகே, ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, this definition is very understandable. Okay, Marshall's definition: the quantity demanded increases with a fall in price and the diminishes with rise in price அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, and as well as Samuelson definition, the law of demand states that people will buy more at lower price and buy less at higher price. Other things remains the same. This is Samuelson definition. Okay, remember one thing, particular write the definition அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த 4 டெஃபினேஷனில் ஏதாவது ஒன்று எழுதலாம். இன்கேஸ் பர்டிகுலராக ஆத்தர் நேம் கொடுத்த டெஃபினேஷன் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரைட் த டெஃபினேஷன் ஆஃப் மார்ஷல் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட் ஆர் ரைட் த டெஃபினேஷன் ஆஃப் ஹார்விஸ் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு பர்டிகுலராக நேம் கொடுத்தா அந்த நேமுக்கான டெஃபினேஷன் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். மாற்றி எழுதுனா உங்களுக்கு மார்க்கு கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டு. ஸோ நீங்கள் இது வந்து முக்கியமாக கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் லா ஆஃப் டிமாண்ட் ஒர்க்ஸ் ஆன் சம் அசம்ஷன்ஸ். ஃபஸ்ட் திங் நான் இந்த லா ஆஃப் டிமாண்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். விலை குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பொருட்கள் நம்ம அதிகமாக வாங்குவோம். அதேமாதிரி விலை அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் பொருட்கள் நாம் குறைவாக வாங்குவோம். ஓகேங்களா. when the price rise, the demand for a product decreases. அதே மாதிரி when the price decreases, the demand for the product increases. விலை அதிகமாக இருந்தால் நம்மளோட பொருட்களுக்கான தேவை குறைவாக இருக்கும். விலை குறைவாக இருந்தால் பொருட்களுக்கான தேவை அதிகமாக இருக்கும். இதுதான் லா ஆஃப் டிமாண்ட். ஓகேங்களா.
So here is some characters for demand. One of price. Price is always related to, demand is always related to price. Time. Demand always means demand per unit of time, per day, per week, per month, per year. Time plays an important role for a demand. Market. Demand is always related to market, buyers, sellers. Amount. Demand is always specific quantity which consumer is willing to purchase. Quantity of the product. சரிங்களா? So these are the basic characters which depend on this demand. Okay. Now what is demand function அப்படின்னு நம்ம பார்ப்போம். Demand depends upon price அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். Demand depends upon price. Prices சார்ந்தது தான் demand அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு பொருளை வாங்கணும்னா அதோட விலை என்ன நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் வாங்க முடியும். ஓகேங்களா? விலை அதிகமானால் நம்ம குறைவாக வாங்க போகிறோம். அதே மாதிரி விலை குறைவாக இருந்தால் நம்ம அதிகமாக. இன்றைக்கி தங்கம் கோல்டு ரேட் ஆல்மோஸ்ட் 5,000 1 கிராமுக்கு ரீச் ஆகிடுச்சு. மோர் தென் 5,200 சம்திங். ஸோ இன்றைக்கி 5,000 இருக்கக்கூடிய அந்த கோல்டு நாளைக்கு ஒரு 3,000 அந்த ரேஞ்சுக்கு டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இம்மிடியேட்டாக போய் வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அதே கோல்டு நாளைக்கு ஒரு 8,000 ரூபாய்க்கு போச்சு ஒரு கிராம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாருமே வாங்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கே நம்ம வாங்கலாம், அது வேறு விஷயம். பட் அந்த மாதிரி ரேஞ்சில் போச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாங்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டெய்லி யூஸ் நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கியோட ப்ரைஸிங் ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 85 rupees அப்ராக்சிமேட். ஓகே, மோர் ஆர் லெஸ். இந்த ப்ரைஸ் வந்து நாளைக்கு ஒரு 70 ரூபா அந்த ரேஞ்சுக்கு குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம், விலை ஏறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேகமாக போய் அந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? இதே பெட்ரோல் நாளைக்கு 100 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுவோம்? இருக்கிற பெட்ரோல் போதும், இல்லைனா எங்கே போகணுமோ அந்த என்ன தேவையோ அந்தளவுக்கு மட்டும் பெட்ரோல் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். சரிங்களா? இதே டெய்லி மார்க்கெட்டில் நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம். வெஜிடபிள்ஸில் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ தக்காளி விலை வந்து 3 ரூபா 4 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வரோம். இதே 30 ரூபா 40 ரூபா இருந்தால் 1 கிலோ போதும் அப்படின்னு நம்ம குறைச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் டிமாண்ட். ஸோ demand depends upon price always. This means demand for a commodity is a function of price. Demand function mathematically expressed as D equal to F of P. D equal to F of P அப்படின்னு நம்ம சொல்லுவோம். where D equal to demand, F equal to function, P equal to price. Next one, law of demand. The law of demand was first stated by Augustine Carnot in 1938. இந்த law of demand ஃபஸ்ட்டு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டின் கோர்னாட் அப்படின்ற 1838 கொடுத்தார். ஓகேங்களா? லேட்டர் இட் வாஸ் ரீடிஃபைன்ட் பை மார்ஷல். அந்த டெஃபினேஷனை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கார் மார்ஷல். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்த்த டெஃபினேஷன். law of demand is says the quantity of demand increases, the quantity demand increases with the fall in price and diminishes with rise in price அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? This law of demand is worked under some assumptions. The income of the consumer remains constant. வருமானம் நிலையாக இருக்கணும். Taste, preference and habit of the consumer same. டேஸ்ட்டு மாறவே மாறக்கூடாது அப்படின்னு சாப்பிடும் போது நான் சொல்ல கிடையாது. இது வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அந்த கன்சியூமர் வந்து ஒரே மாதிரி மனநிலையில் இருக்கணும் அப்படின்றது. The price of other related goods should not change. There should be no substitute for the commodity under study. Okay. The demand for the commodity must be continuous. There should not be any change in quality of the commodity. Okay. Given these assumptions, the law of demand operates. இந்த assumption மூலமாக இந்த law of demand அப்படின்றது வேலை செய்யும். இப்போது ஒரு ஷெட்யூல் ஒன்று கொடுத்துருக்கு, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை இங்கே சொல்லிடுறேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் படிக்கிறது முன்னாடி, ஸோ ஒரு பொருளோட விலை 5 ரூபா இருக்குது. அது இப்போ அந்த பொருளுக்கான டிமாண்ட் எவ்வளோ இருக்குது? 1 ரூபா. 1 யூனிட் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி 1.
அதே பொருளோட விலை 4 ரூபா போகுது, அப்போ டிமாண்ட் என்னவாக இருக்குது, 2 குவான்டிட்டிக்கு போகுது. 3 ரூபா இருக்கும்போது 3 குவான்டிட்டி நம்ம எடுக்கிறோம், டிமாண்ட் வேணும் நமக்கு வேணும்னு. அதே 2 இருக்கும்போது 4 வாங்குகிறோம், ப்ரைஸ் 1 ரூபா இருக்கும்போது 5 வாங்குகிறோம். சரிங்களா? இதுதான் அந்த ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெறிமுறை. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். when price falls the demand expands and when price rise the demand contracts அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் சொல்லியிருக்கேன். இங்கே there is a diagrammatic explanation உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கு, அதே மாதிரி வெர்டிக்கல் ஆக்சிஸில் உங்களுக்கு ப்ரைஸ், ஹரிசான்டலில் உங்களுக்கு டிமாண்டு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ப்ரைஸ் 1 ரூபா இருக்கும்போது 5 குவான்டிட்டி நம்ம டிமாண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதே ப்ரைஸ் 2 ரூபா இருக்கும்போது 4 குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதே ப்ரைஸ் 3 ரூபா இருக்கும்போது 3 குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் இங்கே this one and this one. ஓகேங்களா? சேம் திங் 4 ரூபா இருக்கும்போது நம்ம 2 டிமாண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே 4 ரூபா இருக்கும்போது நம்ம 2 டிமாண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்டு அஞ்சு ரூபா இருக்கும்போது ப்ராடக்ட் உங்களுக்கு 5 ரூபியாக இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும்தான் டிமாண்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் மீன்ஸ் த சென்ஸ் ப்ரைஸ் குறைவாக இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் டிமாண்டு குறைவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ here comes a market demand for a commodity அப்படின்னு அசம்ஷன் கொடுத்துருக்கு. ஏபிசி அண்ட் டோட்டல் டிமாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டில் நம்ம இண்டிவிஜுவல் கன்சூமர் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே ஒரு மார்க்கெட் டிமாண்ட் கொடுத்துருக்கு. மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் a curve of a commodity is derived by adding the quantity demanded for the commodity. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் எவ்வளோ கமாடிட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆட் பண்ணி அது மூலயமா நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஓகேங்களா? In the diagram given above, the final market demand curve represents the addition of demand curve of individuals ABC at the same price. Okay. When price 3, the market demand is 8. Okay. When price 1, market demand is 22. As in case of individual demand schedule, the market demand curve is a price at a place and a time. ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் அதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணியிருக்காங்க. There are some determinants of demand. அந்த டிமாண்டை எந்த கான்செப்ட்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றது இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். இல்லைங்களா? Changes in taste and fashion. The demand for some goods and services is very susceptible to change in taste and fashion. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கான டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸும் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சேஞ்சஸ் இன் வெதர், கால சூழ்நிலைகள் மாறுறது. சம்மர் ரிசல்ட்ஸ் இன் கூல் ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் மட்டும்தான் அதுக்கான டிமாண்ட் இருக்கும், மற்ற டைமில் டிமாண்டு இருக்காது. Taxation and subsidy. Fresh taxes are levied or existing rates of taxes are commodity increase, their prices go. டேக்ஸு சப்சிடி குறைஞ்சதோ இல்லை அதிகமாச்சோ அப்படின்னா அந்த ப்ரைஸில் ரொம்ப மாறுதல் நடக்கும். இது ஒரு டிமாண்டு அதிகப்படுத்துறதோ குறையிறதுக்கான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்மளோட எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இது நம்மளோட டிமாண்டை நம்ம
ப்ரைஸ் டிமாண்ட் as well as ப்ரைஸ் அதிகப்படுத்துறதுக்கும் குறைவாகிறதுக்கும் காரணமாக இருக்குது. சேஞ்ச் இன் சேவிங்ஸ் அண்ட் டிமாண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். Savings and demand are inversely related. State of trade activity during the periods of boom and prosperity, the trade will be different. ஸோ அந்த டைமில் இந்த டிமாண்ட் அப்படின்றது மாறப்படும். இந்த கான்செப்ட் வந்து நம்ம லேட்டர் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூ நீட் நாட் டு வரி. அஸ் வெல் அஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் அட்வர்டைஸ் பண்ணுறதன் மூலிமா அந்த ப்ராடக்டான டிமாண்ட் அதிகப்படுத்துறது ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஓகேங்களா? சேஞ்சஸ் இன் இன்கம். இஃப் இன்கம் ரைசஸ் நமக்கு தெரியும், நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ராடக்ட் அதிகமாக வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுவும் ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்குறோம். சேஞ்ச் இன் பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாக இருக்குது. பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாக இருந்தாலும் மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவை அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே டிமாண்டு அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் டென்ஸ் டு டிக்ரீஸ் த டிமாண்ட். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் குறையிறதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டு லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?